Dear friends, welcome to Siddhanam Learning Channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரேஷியோஸ் ஆஸ் பர்சன்டேஜ். அதாவது ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் நமக்கு ரேஷியோவில் கொடுக்கும்போது அதை பர்சன்டேஜாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஒன்று தோசை பேட்டர் ப்ராப்ளம், இன்னொன்று ஒரு ஃபேமிலி பொங்கலுக்காக க்ளீன் பண்ணுறாங்க, அதை ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எப்படி பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், குழல்ஸ் மதர் மேக்ஸ் தோசா பை மிக்சிங் த பேட்டர் மேட் ஃப்ரம் 1 portion of black gram with 4 portions of rice. Represent each of the ingredients used in the batter as percentage. இதுதான் கேட்டிருக்கிற கொஸ்டின். அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, குழல் அப்படிங்கிற பொண்ணோட அம்மா தோசை மாவு அரைக்கிறாங்க. எல்லாரையும் போல் அவங்களும் உளுந்து ஒரு பங்கும் 4 பங்கு அரிசியும் போட்டு அரைக்கிறாங்க. இதில் கொடுத்துருக்கிற இந்த குவான்டிட்டியை நம்ம பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணி சொல்லணும்னா எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தான் அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின். இதுக்கு எப்படி போடலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ரேஷியோவை எடுத்து எழுதுங்க. 4:1. இதில் ரைஸ் 4 பங்கும் பிளாக் கிராம் 1 பங்கும் இருக்குது. ஸோ டோட்டல் பார்ட்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். டோட்டல் பார்ட்ஸ் கால்குலேட் பண்ணால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். 5 பார்ட்ஸ் தான் டோட்டல் பார்ட்ஸ். இப்போது ரைஸ்க்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க 4/5, ஏன்னா 4 பங்கு அரிசி இருக்குது. ஸோ 4/5 × 100% போடுறோம். அப்போ 80% நமக்கு கிடைக்குது. இது மாதிரி பிளாக் கிராமுக்கு போடுறோம். ஸோ 1/5 × 100% போடுறோம். நம்ம கால்குலேட் பண்ணும்போது 100 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 20 கிடைக்கும். ஸோ 20% தான் நமக்கு இந்த பேட்டரில் உள்ள பிளாக் கிராமோட பர்சன்டேஜ். இதை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்படி தான் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும்போது நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ரைஸ் 80%, உளுந்து உரத்தால் அதாவது பிளாக் கிராம் 20% அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர். இப்போ தெரியுதா நம்ம சாப்பிட்ற தோசையில் எவ்வளோ பர்சன்டேஜ் ரைஸ் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் உளுந்து இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இதுவும் நம்மளோட ரியல் லைஃப் ப்ராப்ளமில் ஒன்று. ஃபேமிலி கிளீன்ஸ் அ ஹவுஸ் ஃபார் பொங்கல் செலிப்ரேஷன் பை டிவைடிங் த ஒர்க் இன் தி ரேஷியோ 1:2:3. எக்ஸ்பிரஸ் ஈச் போர்ஷன் ஆஃப் ஒர்க் ஆஸ் பர்சன்டேஜ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபேமிலி பொங்கலுக்காக க்ளீன் பண்ணுறாங்க. நம்மளும் வருஷம் க்ளீன் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கான ஒர்க்கை 1:2:3ங்கிற ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணும்போது அந்த ஈச் பார்ட்டுக்கான ரேஷியோவில் உள்ள வேலையை நம்ம பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணி சொல்லணும்னா எப்படி சொல்வீங்கங்கிறது தான் அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, வழக்கம் போல் ஃபஸ்ட்டு டோட்டல் பார்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே 1:2:3ங்கிற ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். நமக்கு 6 பார்ட்ஸ் டோட்டல் பார்ட்ஸ்ன்னு கிடச்சிச்சு. இதுதான் நம்ம டினாமினேட்டரில் ஒவ்வொரு முறை கால்குலேட் பண்ணும்போது இந்த சம்முக்கு போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு போர்ஷன் 1 இருக்கு இல்லையா, இப்போ 1/6 × 100% போடுங்க. அந்த போர்ஷனுக்கான பர்சன்டேஜ் என்னங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். இதே மாதிரி தான் போர்ஷன் 2, போர்ஷன் 3 ஒவ்வொன்றுக்கும் நம்ம மேலே அந்த போர்ஷன் டோட்டல் பார்ட்ஸ் × 100% போடுறீங்க. உங்களுக்கான ஆன்சர் கிடைக்குது. சப்போஸ் உங்களுக்கு இது இந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த ஆன்சரை போடுங்க. இந்த மாதிரி டெசிமல் பாயிண்டில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆன்சர் போடுங்க. இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் 2 ஒரு சிம்பிளான அழகான ப்ராப்ளம்ஸ்க்கு எப்படி ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே போல் ரியல் லைஃப்பில் மேக்ஸ் எப்படிலாம் யூஸ் ஆகுதுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி ஆப்டிடியூட், ரீசனிங், மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தெரிஞ்சுக்கவும், ஜிகே ரிலேட்டடான வீடியோஸ் தெரிஞ்சுக்கவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.